நாம செய்த பாவ புண்ணிய வினைக்கு ஈடாக மெய் கொண்டு. அப்போ முன்னாடி பார்த்தோம்னா உயிரோடு சேர்ந்து வருது வினைன்னு. அப்ப இதுக்கு அதுவும் ஆதாரமாகுதா? அப்போ வினைக்கு ஈடாக வினைக்கு தகுந்தபடி உடல் எடுத்து மெய் கொண்டு கண்ணின்றி காட்டி களிம்படுத்தானே. ஞானத்தை கண்ணுல காண்பிக்கிறான், கண்ணுல இல்ல, கண்ணுல காண்பிக்கிறான். துலங்கக்கூடிய இடம் கண், இருக்கக்கூடிய ஸ்தானம் தலையினுடைய உள் மத்தி. உள்ள மத்தியில தான் இருக்குங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரமா சொல்லலாம். பிறந்த குழந்தைகளுடைய தலையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? தலை துடிக்கும் தெரியுமா? உச்சி, அந்த உயிர் துடிப்பு. இப்ப நமக்கு துடிக்குதா? இப்ப நமக்கு அழுத்து சேர்ந்து 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 இது சாடாய் போச்சு, கல்லு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம தவம் செய்து குழந்தை ஆகணும். எப்படி குழந்தையா இருக்கும்போது எப்படி இந்த உச்சி துடிப்புகள் நமக்கு அறிய முடியுதோ, உணர்ந்து முடியுதோ, அதே மாதிரி நம்ம தவம் செய்து இந்த உச்சி பகுதியினுடைய தன்மை ஹார்ட்னஸ மாற்றி சாப்பிட்டாகும். இங்க உள்ள அழுக்கள் அவ்வளவு முதல்ல ரிமூவ் பண்ணணும். அப்ப இங்க உயிர் துடிப்பு அறியலாம். இந்த இடத்துல உயிர் துடிப்பு அறியலாம்னா இந்த இடத்துல தானே பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். அதுதான் திருமணத்தில் சொன்னார் திருமணம், விண்ணின்று இழிந்து. அப்ப இதுல இருந்து ஒரு நரம்பு, முக்கியமான நரம்பு இறங்கி வந்து இதுதான் தலைநகரில் உச்சி பகுதி. இங்க இருந்து ஒரு நரம்பு இறங்குது. அது எங்க நிற்குன்னா இந்த இடம், இதுதான் நம்ம டோட்டல் தலைநகர், இதனுடைய மத்திய பகுதி. இந்த இடத்துல நிற்குது. இங்க நின்று அது என்ன செய்யும்னா ரெண்டு நரம்பா பிடிச்சு ரெண்டு கண்ணுலையும் இதுதான் பொசிஷன். விண்ணின்று இழிந்து இங்க நிக்குது. இதுதான் முச்சந்தி. இந்த சந்தி, இந்த சந்தி, இந்த சந்தி மூணும் கூடக்கூடிய இடம் முச்சந்தி. இந்த இடத்துல நின்று அவங்க செய்த வினைக்கு ஈடாக மெய்கொண்டு அவனவன் செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்தபடி உடல் எடுத்து இறைவன் உடலை கொடுக்கிறாரு. மெய் கொண்டு கண்ணுல ஞானத்தை சொல்றாரு. எப்படி வினை, இந்த உயிரினுடைய காட்சி, அது துலங்கக்கூடிய இடம். இங்க இதோடு உள்ள கனெக்ஷன் இதுல வருதுல்லவா, இங்க இருக்கக்கூடிய அந்த ஒளியினுடைய துலக்கம் காட்சி இங்க தெரியுது நமக்கு. இதுக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உண்டான வாசல் இங்க இருக்கு. இந்த இடத்துக்கு போனோம்னா இந்த வழியா வருது ஒரு நரம்புன்னா, அப்ப இப்படி இங்க இருந்து வரதா இருந்தா நம்ம இங்க இருந்து இப்படி போயிடலாங்களா? இந்த நரம்புடைய கனெக்ஷன் எப்படின்னா இங்க இருந்து இப்படி வருது, இங்க இருந்து இப்படி வருது. அப்ப நமக்கு இந்த இடத்துக்கு போனோம்னா எந்த இடத்துல பாதை இருக்குதோ அது வழியா உள்ள போயிடலாம்ல. பாதை இல்லாத இடத்துல எங்க போய் முட்டது? கையில எங்க இருக்கு பாதை? அதனுடைய கனெக்ஷன் இங்க இப்படித்தான் வருது. அப்ப எந்த இடத்துல அதுக்கு தொடர்பு இருக்குதோ அந்த இடத்துல நம்ம அது வழியாக உள்ள போயிடலாம். இப்படித்தான் போக முடியும், வேற வழியே கிடையாது. உச்சி வழியா போக முடியுமா? இங்க அடைச்சு போச்சு, ஆராய்ச்சி. அப்ப இந்த வழி மட்டும்தான் திறந்த பாதை. இந்த வாசல் வழியாகத்தான் இங்க வரணும். இந்த வாசல் எப்படி இருக்கு? அதாவது உயிரினுடைய வாசல் கண்கள். உயிர் துலங்கக்கூடிய இடம் கண், உயிர் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய உயிர் துலங்குறது இந்த இடத்துல, அதை பார்க்க முடியும் நம்மளால. இந்த இடத்துல பார்க்க வேண்டிய முறையில பார்த்துட்டோம்னா இந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இங்கதானே ஓப்பனிங் இருக்கு. இந்த பாதை விளையாட்டு உள்ள வந்துடும். எப்படி வரணும், எப்படி செயல்படணுங்கிறதா. ஏன் செயல்படணும்னா இங்க இருக்கக்கூடிய இந்த உயிரை மறைச்சிருக்கக்கூடியது உயிரோடு வந்தது நம்ம செய்த வினைகள்.
இந்த உயிரை நம்ம பார்க்க முடியாம, இதை உணர முடியாம தடுக்கிறது என்னன்னா நம்ம கொண்டு வந்த பிராப்த கர்மம். அதுதான் நம்மளை மறைக்கும். ஆணவம், கண்மம், மாயைங்கிற மலங்கள் தான் உயிரை பற்றி இருக்கக்கூடிய வினை திரை எல்லாம். அந்த உயிரை பற்றி இருக்கக்கூடிய இந்த மும்மலங்களை தவத்தின் மூலம் நம்ம அறுத்து இல்லாமல் ஆகிட்டோம்னா இந்த வே ஓப்பன் ஆகிடும். உள்ள வந்துடும். உயிருக்கு சேர்க்கலாம், இறைவனுக்கு அடைக்கலாம். உயிர் தானே இறைவன், இறைவனுடைய அம்சம் தானே நம்முடைய உயிர். அந்த பரமாத்மா பேரொளியினுடைய ஒரு சிறு அம்சம் தான் ஜீவாத்மா. அந்த பேரொளியினுடைய ஒரு சின்ன ஒளி தான் இந்த உயிர். அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துக்கு வரணும்னா இதுதான் எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. எந்த வேதத்தை எடுத்தாலும் சரி, எந்த ஞானியோட உபதேசம் எடுத்தாலும் சரி, இதுதான் பாயிண்ட். முக்கியமான விஷயமே தான். நம்ம உயிர் இறைவன் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, நம்ம உடம்புல எப்படி இருக்காரு, எப்படி செயல்பட்டு இருக்காரு, அந்த இடத்துல போய் நம்ம எப்படி அடையணும், இதைத்தான் உபதேசம் சொல்லியிருக்காங்க. எப்படி அடைய முடியும்? எங்க வாசல் இருக்கா வெளியே உள்ள போக முடியும். ரூமுக்கு வாசல் அதுதான். அப்படிதான் வர முடியும். நான் இப்படித்தான் வருவேன், எப்படி வர முடியும்? அப்ப எது வாசலை தெரிஞ்சு அது வழியா உள்ள வந்து சொன்னா இப்ப நீங்க வந்து இந்த ரூமுக்குள்ள வரணும், வாசல் வந்து அடைச்சிருக்கு, என்ன பண்ணுவீங்க? வாசலுக்குள்ள அவர் இருக்காரு, அவரை பார்க்கணும்னு வந்திருக்கீங்க. இந்த வீட்டுக்குள்ள அவர் இருக்காரு, அவரை பார்க்கணும் வந்திருக்கீங்க. வாசல் அடைச்சிருக்கு, என்ன பண்ணுவீங்க? ஒரு வாசல் வந்துடுறீங்களா? வாசல் திறந்தாதான் வர முடியும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? உள்ள இருக்கிறவங்களும் கூப்பிடுவீங்களா, கதவை தட்டுவீங்களா, காலிங் பெல் அடிப்பீங்களா? அப்போ வாசல் பூட்டிங்கன்னா முதல்ல கதவை தட்டணும், காலிங் பெல் அடிக்கணும், உள்ள ஆளுகளை கூப்பிடணும். அதான் ஏற்றினார், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். எதை தட்டணுமோ தட்ட வேண்டிய வாசலை தட்டணும், கேட்க வேண்டிய ஆள்கிட்ட கேட்கணும், தேட வேண்டிய இடத்துல போய் தேடணும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்துல போய் தேடினா கிடைக்குமா? தேவன் இருக்கக்கூடிய இடம் இங்க தலையில உள்ள மத்தியில, அங்க பாக்குறதுக்கு இங்க இல்லாம தேடினா எங்க கிடைக்கும்? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ வரைகிறான். ஒரு பிரயோஜனம். இருக்கிற இடத்துல பார்த்து அதுக்கு வாசல் எதுங்கிறத உணர்ந்து அந்த வாசல் வழியா உள்ள போறதுக்கு என்ன வழின்னு பார்த்து அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதுதான் புத்திசாலி. இறைவன் இருக்கும் இடமறிந்து தெரிந்து தெளிந்து உணர்ந்து அந்த வழியில நம்ம போனோம்னா உள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கலாம், உணரலாம், அருள் பெறலாம். வேற எந்த வழியிலையாவது முடியுமா? யாராலும் முடியாது. தலையில நின்னாலும் நடக்காது. கல்பகோடி காலம் தவம் செய்தாலும் நடக்காது. இந்த வழிதான் வழி, இப்படித்தான் போனோம், இங்கதான் இருக்காரு. இந்த உலகத்தில் உள்ள அவ்வளவு பேருக்கும் இறைவன் இப்படித்தான் இருக்காரு, இந்த மாதிரி தான் செயல்பட்டு, வித்தியாசமே கிடையாது. மற்ற எல்லா வித்தியாசம் ஆன்ம நிலையில எந்த வித்தியாசமும் யாருக்கிட்டையும் கிடையாது. ஆன்மா துலங்கக்கூடிய இடமும் அப்படிப்பட்டதுதான். ஆன்மா எங்க துலங்குது? கண்கள்ல தானே துலங்குது. நம்ம உடம்புல தலை முக்கியமானது, தலையிலையும் முக்கியமானது கண். ஏன் தலை முக்கியமானதுங்கிறது? ஏன்னா ஆன்மா உயிர் இருக்கிறதுனால. கண்கள், அந்த தலையிலையும் கண்கள் முக்கியமானது ஏன்னா ஆன்மா துலங்குறதுனால. அப்ப அந்த முக்கியமான அந்த கண், ஆன்மா துலங்கக்கூடிய கண், அப்போ அதுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும் அல்லவா? நம்ம உடம்புலேயே வளர்ச்சி இல்லாதது, முதிர்ச்சி இல்லாதது,
செத்தும் இருக்கக்கூடியது கண் மட்டும்தான். ஐ டொனேஷன் எல்லாருக்கும் கொடுக்கலாம்ல? எல்லாருக்கும் கொடுக்கலாம்னா அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு தானே அர்த்தம். வேற எந்த பார்ட்டியில அப்படி கொடுக்க முடியுமா உடம்புல? எல்லாத்துக்கும் குரூப் இருக்கு. இந்த குரூப் உள்ளாளுக்கு இன்னும் சேருங்கிறது இதெல்லாம் கணக்கு இருக்கு. ஐ டொனேஷன் மட்டும் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா அதுல வித்தியாசமே இல்லை. சின்ன பிள்ளைகள் கண்ணு, பெரிய ஆள் கண்ணு, ஆம்பளை கண்ணு, பொம்பளை கண்ணு, எந்த வித்தியாசமும் கிடையாது கண்ணுல. ஏன்னா எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத அந்த இடத்துல, புனிதமான அந்த பவித்திரமான இடத்துலதான் இறைவனுக்கு புலன்கிறார். இறைவன் எப்படி இருக்காரு? பேர் ஒளி பிளந்து, அந்த பேர் ஒளியினுடைய ஒரு சிறு ஒளிதான் நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ஒளி, நம்முடைய ஜீவ ஆற்றல். அந்த ஒளியை நம்ம பற்றி பிடிக்கிறது தான் நாம செய்வது தவம். அந்த ஒளியை பற்றுறதுக்கு தடையா இருக்கிறது தான் நாம செய்த வினை. அந்த ஒளிதான் நம்முடைய உயிர், ஜீவன். அந்த ஜீவனை பிடிக்கிறதுக்கு நமக்கு தடையா இருக்கிறது நாம செய்த வினை. அப்ப நம்ம செய்த வினையை மாற்றினா அந்த ஒளியை, அந்த உயிரை பற்றிக்கலாம், பிடிச்சிக்கலாம். வினையை மாற்றி மோட்சம் அடையிறதுக்கு வழிகள். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது, வேற ஒன்றுமே. புரியுதுதான்? இதை தவிர வேற யாராவது எதையாவது சொல்லியிருக்காங்களா இந்த உலகத்துல? கிடையாது. மற்றெல்லாம் கதை தான். 1ஆம் கிளாஸ் போலாம், எல்கேஜில இருந்து ஒன்னா சொல்லி கடைசி பேச்சு ரிசர்ச் பண்ணும்போது இதுதான் இப்படித்தான் ஆகணும். வேதத்துல சொல்லிருக்கு, குரான்ல சொல்லிருக்கு, பைபிள்ல சொல்லிருக்கு. பைபிள்ல சொல்லியிருக்காரு, கண்ணே சரீரத்தின் விளக்காய் இருக்கின்றது. உன் கண் ஒளி உள்ளதா இருந்தால் உன் சரீரம் முழுமைக்கும் ஒளி உள்ளதா இருக்கும். இந்த உடம்புலேயே விளக்கா இருக்கக்கூடியது, விளக்கு மாதிரி இருக்கக்கூடியது கண் தான். அப்ப விளக்குன்னா அப்ப அதுல ஒளி இருக்குன்னு அர்த்தம், தீ இருக்குன்னு அர்த்தம். தீ இருந்தாலே விளக்கும், ஒளி. அப்ப ஒளி இருக்குன்னா விளக்குன்னு சொன்னா அப்ப அங்க இடத்துல ஒளி இருக்கு, தீ இருக்குன்னு அர்த்தம். தீ அக்னி தானே இறைவனுடைய அம்சம். பேரொளி, இது சின்ன ஒளி. அது பரமாத்மா, இது ஜீவாத்மா. அப்ப அந்த ஆன்மா உயிர் அதனுடைய தன்மை என்னன்னா ஒளி. வெப்பம்னு சொன்னீங்களா, சூடு எதுல வரணும்? சூடு வெப்பம் எதுல கிடைக்கும்? அக்னி தானே, தீ தானே, ஒளி தானே. அதனுடைய தன்மை சூடு, அது ஒளி, அக்னி. அந்த அக்னி தான் இங்க இருக்கக்கூடிய நிலை. இதை புரிஞ்சுக்கிட்டு, இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் அடையிறது தான் நமக்கு சாதனை. ஏன் அதை அடையணும்னா அதை மறைச்சிருக்கிறது தான் வினை. அப்போ அந்த வினையை தீக்கணும்னா அந்த இடத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். அந்த இடத்துல தானே வினை இருக்கு. அப்ப அந்த இடத்துல போய் தானே அது இல்லாமல் ஆக்க முடியும். இந்த இடத்துலதான் சாப்பாடு போடுறாங்க, நீங்க வேற எங்கேயும் போன சாப்பாடு எப்படி கிடைக்கும்? சாப்பாடு எங்க போறாங்களோ அங்க போனாலும் சாப்பாடு கிடைக்கும். அப்ப நம்ம செய்ய வேண்டிய சாதனை எந்த இடத்துல இருக்கும்னா, நமக்கு தேவையில்லாத எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இப்ப அது இல்லாமல் ஆக்குறது தான் நம்முடைய வேலை. அப்போ பிறப்பு இறப்புக்கு காரணமா இருக்கக்கூடிய வினைகள், நம்முடைய உயிரோடு சேர்ந்திருக்கக்கூடிய வினைகள், அதை இல்லாமல் ஆக்குறதுக்கு செய்யக்கூடிய தவம் தான் இந்த தவம். கண்ணில் மணியில் ஒளியா இருக்கக்கூடிய நம்முடைய ஜீவன், அதை மறைச்சிருக்கக்கூடிய வினை, அந்த வினையை மறைப்ப மாத்திட்டீங்கன்னா கண் ஒளி உலாகும். முக்கியமான நம்ம உடம்புல முக்கியமான இந்த கண்ணில் தான், மணியில் தான் ஒளியாக இறைவன் சுழங்குகிறார். அதை மறைச்சுக்கிட்டு நம்ம சில மும்மலங்கள், அந்த மறைப்பை நீக்கிறது தான் நம்ம செய்வது. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்தா போதும். நம்ம கண்ணுல வினை இருக்கு, நாம செய்த வினை இருக்கு. இது கைலாயத்துல போனா தீருமா, சந்திரமண்டலத்துக்கு போனா தீருமா, எங்க போனா தீருமா?
எங்க போனாலும் தீராது. இந்த இடத்துல இதை நீக்கிறதுக்கு நாம என்ன செய்யணுமோ அதை செய்தா மட்டும்தான் அது தீரும். இந்த திரை, இந்த ஸ்கிரீன் அகற்றுறதுக்கு என்ன செய்யணுங்கிறத பாக்குறத விட்டுட்டு அங்க போனா தீருமா, இங்க போனா தீருமா, எப்படி தீரும்? எங்க போனாலும் தீராது. இந்த இடத்துக்கு வந்து இதை எப்படி மாற்றணுமோ, அதுக்கு என்ன தவம் செய்யணுமோ, என்ன பயிற்சி செய்யணுமோ, முயற்சி செய்யணுமோ அதை செய்தால் அந்த திரை விலகும். ஆன்ம தரிசனம். வடலூர்ல வள்ளல் பெருமான் வந்து சத்தியஞான சபையில ஆத்ம ஜோதி தரிசனம் தான், ஜோதி தரிசனம் காண்பிக்கிறது. இந்த தத்துவம் தான் இந்த நிலைதான். உன்னுடைய ஆன்மாவை, ஆத்ம ஜோதியை மறைக்கக்கூடிய திரைகள் 7. ஆணவம், கண்மம், மாயை, அதுதான் 7 நிலையில 7 திரைகளாக சொல்லி இருக்காங்க. அந்த 7 திரைகள் நீங்கினா மட்டும்தான் ஜோதி தரிசனம். அதை நீக்கிறது தான் நம்ம சிவடி ஸ்தாபம். அந்த திரைகள் எல்லாம் தானா வராதுமா? ஒரு ஆளு ஸ்கிரீனை பிடிச்சி இழுக்கணுங்களா? அதே மாதிரி நம்ம கிட்ட உள்ள அந்த ஆணவம், கண்மம், மாயாகி அந்த திரைகளை விளக்கணும். அந்த விளக்குறது எப்படி விளக்கலாம், எந்த முறையில் அது விலகும், அதை தெரிஞ்சு அந்த முறையில் நம்ம தவம் செய்தா விளக்கிடணும். அப்ப அது என்ன தன்மையில இருக்கு, அதுக்கு நாம என்ன செய்யணும், அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம்ங்களா? தெரிஞ்சதான் அது செயல்பட முடியும். உடம்புல உயிர் இருக்குன்னு பார்த்தாச்சு, தலையில இருக்குன்னு பார்த்தாச்சு, தலையில இருக்கிறது கண்ணில் திறந்ததுன்னு பார்த்தாச்சு, அதை மறைச்சிட்டு இருக்கதான் வினையினும் பார்த்தாச்சு. அவ்வளவுதானா? அந்த வினையை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இது எல்லாமே சூட்சும நிலையில் இருக்கக்கூடிய தன்மை. கை இருக்கிற மாதிரி, கால் இருக்கிற மாதிரி நம்ம உடம்புல எல்லாம் பார்க்கிறோம், பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்க்கிறோம், எல்லாம் உணர்கிறோம். எல்லாம் கண்ணால பார்த்து தானே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்ணால பார்க்காம எதாவது தெரிஞ்சுக்க முடியுமா? இப்போ ஒரு குருடன் இருக்காங்க, அவனுக்கு என்ன தெரியும்? மஞ்சள் கலர்னு சொல்லுவோம், அவன் என்னத்தை கண்டான்? அது எப்படின்னு கேட்பான். இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பால் குடித்தாங்க, அவங்க அம்மா வந்து பால் குடித்தாங்களாம். பால் கொடுத்ததுல அந்த குழந்தை வந்து விக்கி பால் அதிகமாக குடிச்சு விக்கல் எடுத்து விக்கி செத்து போச்சு அப்படின்னு இதை ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான். யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கா? ஒரு கூடன் சொல்லிட்டு இருக்கான். அந்த கூடன் இவங்க பால் குடி, அந்த குழந்தை வந்து பால் குடிச்சு செத்து போச்சு. கூடனுக்கு ஒண்ணும் தெரியாது. பால் குடிச்சு எப்படி குழந்தை சாகும்? நானும் பால் குடிச்சுட்டு தான் இருக்கேன், நான் வந்து செத்தா போனேன். குழந்தை பால் குடிச்சு எப்படி சாகும்? பால் குடிச்சா யாராவது சாவாங்களாம்? அப்போ குடன் கேட்டான், பால் குடிச்சு செத்து போச்சுன்னா அப்ப அந்த பால் வந்து எப்படி இருக்கும்? பால் வந்து வெள்ளையா இருக்கும். வெள்ளைன்னா எப்படி இருக்கும்? அது கொக்குடைய கலர் இருக்கும். கொக்கு கலரா? அவன் கொக்கு எப்படி இருக்கணும்? கொக்கு எப்படி இருக்கும்னா கூட வந்து தடை பார்த்தான். பின்ன இதை சாப்பிட்டாச்சுன்னா குழந்தை சாகாம சொல்லி செய்யும், செத்துதான். டெபினிஷன் எப்படி போகுது பாருங்க. குடனுக்கு கதை சொன்னா இந்த மாதிரி தான் போகும். கண்ணு இல்லாதவங்க வந்து மெயின் நேரமே தர முடியும், கஷ்டம். கண்ணுள்ளவங்களுக்கு ஈஸி, வாசல் எதுன்னு தெரியும், பார்த்து உள்ளவங்க எல்லாம். அவனுக்கு வாசல் கிடையாது, வாசல் அடைப்பு ஒரே அடைப்பு. அவன் எப்படி போகணும்? பல பிறவிகள், அந்த பிறவிலேயே போகலாம். அதுக்காக அவன் சிரமம் எடுக்கணும், சிரமப்படணும். அதுக்காக பிரயத்தனப்பட்டா முடியும். யாருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கும். கண் இல்லை, ஏன்? அவன் செய்த பாவம். சரி, அந்த பாவத்துக்கு பிராயத்தின் தேடணும், அதுக்கு எந்த வழின்னு பார்க்கணும், அதுக்காக கடுமையாக உழைக்கணும், நிச்சயமா கிடைக்கும். கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து கண் இல்லாத ஒருத்தர் வந்து
அவருக்கு இப்போ கண்ணில் நல்ல உணர்வு, நல்ல தவம் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல அனுபவம் இருக்காரு. கண்ணின் பார்வையே இல்லாதவர். யாருக்கும் இது அனுபவப்படும் அகாரப்பூர்வமா சொல்லும். இறைவன் நமக்கு கண்ணு கொடுத்திருக்காரு, நமக்கு ஈஸியா கிடைக்கும். என்ன செய்யணுமோ எப்படி செய்யணுமோ உணர்ந்துட்டோம்னா செய்யலாம், தெரிஞ்சுக்கலாம். என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கறதான் உபதேசமும் தீட்சை. இதுதான் ஞானம். உலகத்துல எல்லாரும் சொன்னது, வேதத்துல சொன்னது. இதை எந்த ஆசிரமத்திலேயாவது யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? இதை தவிர வீட்டெல்லாம் சொல்லி. இது தெரியறதுதான் ஒரு மனிதனுடைய லட்சியம். இது தெரிஞ்சாதான் ஒரு மனுஷனுக்கு மோசம். வேற எது தெரிஞ்சும் பிரயோஜனம். இறைவன் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, நம்மகிட்ட எப்படி இருக்காரு, எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, நம்ம எப்படி அடையணும், என்ன செய்யணும், இதுதான் நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிட வேண்டிய முக்கியமான விஷயம். அதை தெரிஞ்சு நம்ம எப்படி செய்தா அந்த இறைவனுக்கு அடையலாம், என்ன தவம் வேணும், எந்த முயற்சி பண்ணணும், இதுதான் நம்ம செய்ய வேண்டிய சாதனை கூட, தவம் கூட. மற்ற எல்லா மார்க்கங்களையும் சொல்லப்பட்ட பக்தி, கர்மம், யோகம் இதெல்லாம் சொல்லப்பட்ட செயல் இங்க கிடையாது. ஏன்னா செயல் செய்தீங்கன்னா வினை வந்து போகுது. அப்ப செயல் அற்று இருந்தாதான், சும்மா இருந்தா மட்டும்தான் வினை இல்லாத ஒரு நிலை உருவாகும். வினை இல்லாத ஒரு நிலை இருந்தாதான் இருக்கிற வினைகளை தீக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே 50% வினையை கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ பிறந்து இன்னும் நிறைய வினைகளை சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது 60%, 70% கூட்டிட்டுலாம் போகும். என்னைக்கு 10% வருதோ அன்னைக்கு அவுட்டு. அப்ப இருக்கிற 50% வரையும் தீக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணுமே தவிர 50, 60, 70 கூட்டிட்டு போகக்கூடாது. அதுக்குதான் ஞானிகள் எல்லாம் உபதேசம் பண்ணியிருக்காங்க. ஒழுக்கமாயிரி, சத்தியமா நட, பண்போடிரி, இந்த மாதிரி நடந்துக்கோ, இந்த மாதிரி செயல்படு, இப்படி நீ உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா வினையிலிருந்து தப்பலாம். வினையிலிருந்து தப்புறதுக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே உபாயம், வழி என்னன்னா சரணாகதி. இறைவா உன்னுடைய திருவடியே சரணம்னு சொல்லிட்டு அவன் திருவடியை பற்றி பிடிச்சிட்டோம்னா வினையிலிருந்து தப்பலாம். புதிதாக செய்யக்கூடிய வினையிலிருந்து தப்பலாம். ஆகாமிய கர்மம்னு அதுக்கு பேர். நம்ம பிறந்து நாம் செய்யக்கூடிய கர்மத்துக்கு பேரு ஆகாமிய கர்மம். பிறக்கும் போது கொண்டு வந்த கர்மம் சாப்த கர்மம். அப்போ ஆகாமிய கர்மத்திலிருந்து முதல்ல தப்பணும்னா இறைவனுடைய திருவடியை பற்றி பிடிக்கணும். இறைவனுடைய திருவடியில் தான் நம்முடைய கண்கள், நம்முடைய அந்த ஒளி திளங்கக்கூடிய இடம். நம்முடைய கண்களை பற்றி பிடிச்சிட்டோம்னா ஆகாமிய கர்மம் இல்லை. அந்த நிலையிலேயே கண்களை இருக்க பற்றி மேலும் மேலும் தவம் செய்ய பிராப்த கர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம புதிதாக வினைகள் உருவாகாம முதல்ல தடுக்கணும். கொண்டு வந்த வினைகளை கொஞ்சம் கொஞ்சமா கழிக்கணும். கிரெடிட், டெபிட், நெல் பேலன்ஸ் ஆனாதான் அக்கௌண்ட் செட்டில் ஆகும். அது வரைக்கும் நம்முடைய தவம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். இதுக்கு கணக்கு சொல்ல முடியாது. எத்தனை பிரிவு எடுத்தோமோ, எவ்வளவு பாவத்தை சேர்த்து இருக்குமோ, அதுக்கு தகுந்தபடி நம்முடைய தவம் சாதனை தீவிரமா இருக்கணும், தொடரணும். இது தவிர வேற எந்த மார்க்கமும் கிடையாது. நம்முடைய கண்ணில் கண்ணுக்கு இருக்கு, வெள்ளவெளி இருக்கு, கருவெளி இருக்கு, அதுக்கும் மத்தியில கண்மணி இருக்கு. அந்த கண்மணியினுடைய மத்தியில ஒரு ஊசி முனை அளவு துவாரம் இருக்கு. அந்த ஊசி முனை அளவு துவாரத்துக்கு உள்ளாலதான் ஊசி முனை அளவு நெருப்பு இருக்கு, அக்னி இருக்கு. நம்முடைய ஜீவன் ஒளியாக அங்கதான் தொலங்குது. அந்த ஊசி முனை அளவு துவாரத்தை தான் நம்முடைய மும்மல திரை, வினை திரை மறைச்சு. நாம என்ன செய்யணும்னா, தவம்ங்கிறது என்னன்னா
இந்த ஊசி முனை அளவு துவாரத்தை அடைச்சிருக்கக்கூடிய இந்த வினைத்திரைய இல்லாமல் செய்யறதுதான், அகற்றத்தான். அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த ஊசி முனை அளவு துவாரத்துக்கு உள்ளால் இருக்கக்கூடிய ஊசி முனை அளவு நெருப்ப நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து தவம் செய்தால் இந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி இந்த வினைத்திரைய உருகி கரைஞ்சு போகும்படி செய்யும். அக்னி பெருசான என்ன ஆகும்? இப்ப இந்த இடத்துல அக்னி சின்னதா வச்சனால பாட்டு எழுதிச்சு, தூண்டி விட்டு பெரும் நெருப்பா வச்சா என்ன ஆகும்? வெப்ப அதிகமான என்ன ஆகும்? இந்த கிளாஸ் எல்லாம் வெடிச்சிடாதா? அதுதான். அப்போ அதுல இப்போ அந்த வெப்பம் அதிகமானா இதுல மறைப்பு என்னது? நம்முடைய வினைத்திரை தானே. வெப்பம் அதிகமானா இந்த வினைத்திரை கிழிஞ்சு இல்லாம போயிருமா? அதான் நமக்கு வேணும். அவன் என்ன செய்யணும்னா இந்த வினைத்திரை இல்லாமல் ஆகணும். இந்த வினைத்திரை இல்லாமல் ஆகணும்னா நாம என்ன செய்யணும்னா இங்க இருக்கக்கூடிய இந்த உஷ்ணத்தை அக்னிய பெருக்கிறது தான். அக்னியை பெருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? அதுதான் தவம். அக்னி பெருகணும். அக்னி பெருகி அந்த மறைப்பாகிய திரை மெல்ட் ஆகி போகணும், கரையணும், உருகணும். அப்ப அக்னியை பெருக்கிறதுக்கு நாம செய்யக்கூடியதுதான் நாம செய்யறது தவம். நாம என்ன செய்யறோம்? நம்முடைய ஆன்ம அக்னிய ஞான கனலை தவத்தின் மூலம் பெருக்கிறோம். இதுதான் நம்ம செய்யக்கூடிய தவம். எதுக்கு தவம் செய்யணும்னா கர்மாக்கள் இருந்து விடுபடுறது. கர்மாக்கள் எங்க இருக்குன்னா வினையை எங்க இருக்குன்னா கண் மணி மத்தியில நம்முடைய உயிரை மறைச்சிருக்கு திரையா மெல்லிய ஒரு தவம். அப்ப இந்த அக்னியை பெருகாதுன்னா அந்த மறைப்பு உருக்கி கரைஞ்சு விலகும். அது என்னைக்கு விலகுதோ அன்னைக்குதான் உள்ள அந்த ஆத்ம ஜோதியை நாம இதுதான் ஜோதி தரிசனம். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அதை எப்படி செய்யணும்? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளம்பே நன்னிதியே ஞான நடத்தரசே என்று வனைந்து வனைந்து ஏற்றுதுண்ணாம் பம்மின் உலகிலேர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்ணீர். வள்ளல் பெருமான் உலகத்துல எல்லாரும் வாங்க, எல்லாருக்கும் இது கிடைக்கும். இறைவன் எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறார், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறார் அப்படிங்கிறதுதான் அவருக்கு கூடிய புரியுதான். எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாரும் வாருங்கிறாரு. எல்லாருக்கும் பெறணுங்கிறதுக்காண்டி இதெல்லாம் ஓப்பனா எல்லாருக்கும் வெளிப்படுத்தி இருக்காங்க. காலங்காலமா ரகசியம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆசிரமங்களையும் இன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்காங்க. சொல்லி கொடுக்கறதே இல்லை, நிறைய பேருக்கு தெரியும். ஞானம்ங்கிறது என்னன்னா தன்னை உணர்வு. தன்னை உணர்வு எப்படின்னா நான் யாரு, நம்முடைய ஜீவன் உயிர் ஆன்மாங்கிறது என்னது, எங்க இருக்கு, எப்படி இருக்கு, அதை உணரணும். அதை உணரணும்னா அதுக்கு தடையா இருக்கக்கூடியதெல்லாம் முதல்ல நீக்கணும். அதை பார்க்கணும்னா அது மறைக்கக்கூடியதெல்லாம் மறைப்பெல்லாம் விளக்கணும். அந்த மறைப்பை விளக்குறது தான் நாம செய்யக்கூடிய தவம். மறைப்பு நீங்கினாதான் ஆத்ம ஜோதி தரிசனம். ஆத்ம ஜோதி தரிசனம் கிடைச்சாதான் ஆத்மா நான் யார் அப்படிங்கிறத உணரணும். நான் யாருங்கிறத உணர்ந்தாதான் நம்ம படைச்ச அந்த பரமாத்மாவை நம்ம அறியலாம், உணரணும். இதுக்குவே அதுதான். இப்படித்தான் இப்படித்தான் போகணும். வேற எந்த மார்க்கமும் எந்த வழியும் எந்த உலகத்திலையும் யாராலும் சொல்லப்படலை, கிடையாது. புரியுதா? இவ்வளவுதான் ஞானம். வெரி 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 சிம்பிள் ஞானம். மற்றதெல்லாம் கஷ்டமான விஷயமாட்டார். ஞான சாதனைங்கிறது எளிமையான விஷயம். புரிஞ்சுதா? அது தவம் எப்படி செய்யணும்னு சொல்லி அது தீட்சை கொடுக்கறது தான். அது தீட்சை தான் முக்கியமானது. உபதேசங்கிறது
இந்த நிலையில இப்படி இருக்கிறோம், நம்ம நிலையில இப்படி நம்முடைய நிலை இது, நாம என்ன தெரிஞ்சுக்கிடணும், புரிஞ்சுக்கிடணும், இந்த மாதிரி தவம் செய்யணும்னு சொல்லி கொடுக்குறது. அதுக்கு ஆதாரமாட்டு வேத புராண இதிகாசங்கள், ஒவ்வொரு மகான்களுடைய உபதேசங்கள் தான் இதுக்கெல்லாம் ஆதாரம். அதை சொல்லி இதுக்கு இது ஆதாரம்னு சொல்லி புரிய வச்சு விளங்க வைக்கிறது தான் உபதேசம். அந்த நிலையில நாம உயர்றது, அதுக்காக செய்யக்கூடிய தவம் தான் சாதனை. அந்த சாதனைக்கு தீட்சை பெற்றா மட்டும்தான். எப்படி நினைக்கிறது, எப்படி உணர்றது, எப்படி அந்த ஒளியை பெருக்கிறது, இதுதான் நாம செய்யணும் தவம். அந்த ஒளி எங்க இருக்குன்னா கண் மணி மத்தியில் ஒளியாக திரு ஒளி. அந்த ஒளியை நினைத்து உணர்ந்து நிகழலாம். எப்படி நினைக்கிறது, உணர்றது, நிகழ்றதுங்கிறது தான் தீட்சை மூலமா அறிவுடைய சமாச்சாரம். தீட்சை பெற்றால் மட்டும்தான் இது புரியும். வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கலாம், தகுந்த ஆச்சாரியனை கொண்டு உங்கள் நடுக்கண்ணை திறக்க பெற்றுக் கொள்வது நலம். அப்ப எது திறக்கணுங்கிறாரு? உங்கள் நடுக்கண், கண்ணுடைய நடுப்பகுதி, வெள்ளவெளி, கருவெளி, கண்மணி, அதனுடைய நடுப்பகுதி, மையப்பகுதி, அந்த ஊசி அளவு துவாரம், அதுக்கு உள்ளால இருக்கக்கூடிய ஊசி அளவு நெருப்பு, அதை திறக்க பெற்றுக் கொள்வது நலம். அப்ப இது மூடி இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த மூடி இருக்கிறத நம்ம திறக்கணும். எப்படி திறக்கணும்? அந்த உள்ளொளியை பெருக்கி தான். ஊரினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தம். இந்த உள்ளொளி பெருக்கினாதான் ஆனந்தம் கிடைக்கும், பரமானந்தம் கிடைக்கும். அதுதான் நாம செய்யலாம். அந்த நினைவை எப்படி வைக்கிறது, உணர்றது எப்படி, நிகழ்றது எப்படிங்கிறது தான் தீட்சை பற்றி தெரியக்கூடிய விஷயம். நாம தவறு செய்ய சரிங்களா? வேற ஏதாவது கேட்கணுமா? இவ்வளவுதான். ஞானம் வந்து ரொம்ப ரொம்ப லகுவான சமாச்சாரம். உலகத்துல மற்றதெல்லாம் கஷ்டம். ஞானம் தான் சிம்பிள். வேற ஏதாவது கேட்கணுமா, தெரிஞ்சுக்கணுமா, சொல்லணுமா? சொல்லணும். ஈஷா தான் கொடுக்கணும். ஈஷா கொடுத்தா எப்படி தவம் இருந்து தவம் பண்ணணும் இருந்து, அப்புறம் நீங்க இருந்து தவம் செய்து பிராக்டிஸ் வர வர அந்த அனுபவம் வந்துதான் உங்களுக்கு இந்த கண் திறக்கணும், காட்சி கிடைக்கணும், அனுபவம் பெறணும், பேரானந்தம் கிடைக்கும். அது அனுபவத்துல நீங்க பெற வேண்டியது. அது உங்களுக்கு நீங்க சேர்த்து வச்சிருக்கிற வினையை பொறுத்து அனுபவம் கூடுதலோ குறவோ அதுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? சரி, வேற ஏதாவது கேட்டுருப்பா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதா? சொல்லுங்க. தியானம் நிறைய விஷயங்கள் தேவையில்லாத ஏன் தேவையில்லாதான் வருது? சஞ்சீவன் அப்படி நம்ம குப்பை தானே, நம்ம கேட்டு வச்ச குப்பை தானே. இப்போ ஒரு சீடி இருக்குன்னு போட வச்சிருங்க. நீங்க அது சீடியை போடுறீங்க, ஆன் பண்றீங்க, பிளே பண்றீங்க, என்ன வரும்? அதுல ஸ்டோர் பண்ணதுன்னு ஒரு வேலையில வருமா? ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அதுல நீங்க எதை ஃபீட் பண்றீங்களோ அதுதானே வரும், வேற எல்லாம் வருமா? இப்ப நம்ம கிட்ட வந்து இதெல்லாம் வருதுன்னா அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வருது? என்னைக்கோ நம்ம சேர்த்து வச்ச குப்பை, எந்த பிறவியில உள்ளதோ அந்த குப்பைகள்லாம் நம்ம சைலண்டா சும்மா இருக்கும்போது வெளிப்படும். அது குப்பையை போய் ஏன் கிட்ட போறீங்க? குப்பை கிட்ட தான் நாட்டம் தான் அடிக்கும். கண்டுக்காம அதான் தவம். இந்த ஒரு தவத்துல மட்டும்தான் இதுல இருந்து விடுதலை. இந்த தவத்துக்கும் மற்ற தவத்துக்குள்ள வித்தியாசமே இதுதான். மற்ற எல்லா தவமும் நீங்க செய்யக்கூடியது. இந்த தவம் தானே நடக்கக்கூடியது, நீங்க செய்யறது இல்லை. நீங்க செய்தா என்ன வரும்? வினை வரும். எதையாவது செய்தீங்கன்னு நீங்க ஏதாவது கிடைக்கும் இல்லவா? எதையாவது செய்தா எதையாவது வாங்க தானே வேணும். நீங்க ஒண்ணும் செய்யாம இருந்தா வினை இல்லை. எந்த செயலும் உங்களுக்கு இல்லைன்னா
எந்த வேலையும் உங்களுக்கு இல்லை. அந்த செயலுடைய செயல்னு இருந்தா பிரதிபலன் இருக்கும், செயலே இல்லைன்னா ஒரு பிரதிபலனும் இல்லை. அதுதான் சும்மா இருக்காது. சும்மா இருக்கிறது தான் தவம், ஞானம். எதையாவது நீங்க செய்தீங்கன்னா அது ஞானம் இல்லை. எதையாவது நீங்க செய்தீங்கன்னா எதாவது வரும். அது எதுல நடக்கும்? உங்க மனதால தான் நடக்கும். பிராணாயாமம் பண்றீங்க, மனதால தான் செய்றீங்க. எந்த யோகம், எந்த பூஜை, எந்த தவம், எந்த பக்தி மார்க்கம், ராஜ மார்க்கம், யோக மார்க்கம், எதுவா இருக்கும், மனதை வச்சுதானே எல்லாமே செயல்படுறீங்க. மனம் யாரு? கர்மாவை செயல்படக்கூடியவன் தானே, வினையினுடைய வேலைக்காரன் தானே, வினையெல்லாம் ஆக்ட் பண்றது தானே. அப்போ வினைதான் செயல்பட்டு இருக்கும். நம்ம வினையிலிருந்து விடுபடணுமா, அதை செயல்பட வைக்கணுமா? விடுபடணும்னா அதை டச் பண்ணாம இருக்கணும், தொடவே கூடாது, சும்மா இருக்கணும். வீட்டுல சின்ன பிள்ளைகள்லாம் சேட்டை பண்ணிட்டு ரொம்ப அக்கிரம் பண்ணிட்டு தான் பெரியவங்க எல்லாம் திட்டுவாங்க, எங்க எல்லாம் திட்டுவாங்க. செவனேன்னு கொஞ்ச நேரம் சும்மா இல்லையாம்டா திட்டுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா இருந்தாதான், செயல் அற்று இருந்தாதான் நல்லது. செயல் அற்று இருக்கிறதுனா சும்மா இருக்கிறது. சும்மா இருந்தாதான் நம்முடைய வினையிலிருந்து விடுதலை. நீங்க எதையாவது செய்யிட்டே இருந்தீங்கன்னா 50% கொண்டு வந்த வினையை 60%, 70% கூட்டிகிட்டு தான் இருப்பீங்க. விமோச்சனமே. சும்மா இருக்கிறது எப்படிங்கிறது தான் தீட்சை. சிந்தையை அடக்கி சும்மா இருப்பதுவே சுகம். சும்மா இருக்கணும் அப்படின்னு இப்போ இந்த வாழ்க்கைக்கு தேவையான பொருள் இது வரைக்கும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் நீங்களா சம்பாதிச்சீங்க? எந்த பொருள் சம்பாதிச்சீங்க? இப்போ என்னது கிடைச்சிருக்கு உங்களுக்கு? உட்கொள்ளனாலே உழைச்சாதான் உழைப்பு கிடைக்கும். கிடைக்கும். அப்போ நம்ம சும்மா இருக்கிறது சும்மா இருக்கிறதுன்னா அதுக்கு அப்படி அர்த்தம் இல்ல. உலகில நீங்க இருக்கிற நிலை வேற, தவத்தில் இருக்கிற நிலை வேற. சும்மா இருக்கிற வேற வீட்டுக்குள்ளே இருக்கிறதுங்கிறது அர்த்தம். அந்த சிந்தையை அடக்கி நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். பகவத்கீதையினுடைய சாரமே இதுதான். பகவத்கீதைன்னா ஒரு வார்த்தையில் அதுக்கு விளக்கம் சொல்லணும். கர்மாவை செய், பலனை யாங்கிட்ட வைத்தான் பகவத்கீதை. பகவத்கீதை 1000 ஸ்லோகம் இருக்கு, 2000 ஸ்லோகம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதனுடைய ஒரே அர்த்தம், அதனுடைய சுருதி வாக்கியம் அது என்ன சொல்லுதுன்னா, கர்மாவை செய், பலனை யாங்கிட்ட விடு. அப்போ செவனேன்னு சும்மா இருக்கிறது அதுக்கு அர்த்தம். இறைவான்னு சொல்லிக்கிட்டு கர்மாவை செய், டூ யுவர் டியூட்டி, என்கிட்ட விட்டு. இதுதான் சரணாகதி. இறைவா அப்படிங்கிறது நீயே சரணாம்னு சொல்லிட்டு அவன் திருவடியை பற்றி பிடிச்சிக்கிட்டு எதிராளி மேல அம்பு விடு, அது உன் டியூட்டி, அவ்வளவுதான். நீ ஏன் கொல்லுங்க? நல்லா கொல்லுங்க. அது சாவா போகுது, உடல் தான் அழியும், உயிர் அழியாது. அப்ப நம்முடைய செயல்கள் என்ன இருக்கு? நான் கொண்டுட்டேன் ஐயோன்னா நீ எங்க கொண்ட? அது முட்டாள்தனம். அதான் அர்ஜுனனுக்கு உபதேசம். கர்மாவை செய், நீ ஒன்றும் செய்யல, எல்லாம் நான் தான். அப்ப அந்த நிலையில இறைவா நீயே கதி, உன் திருவடியே சரணம்னு சரணாகதி ஆகி கண்ணனே கதின்னு கண்ணனுடைய பாதத்தை பற்றி பிடிச்சிட்டீங்கன்னா, சரணாகதி ஆனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எந்த கர்மாவும் வராது. நீங்க என்ன செய்யணும் செய்துகிட்டே இருக்க, ஆண்டவா சொல்லிட்டு செய்தே இருங்க.
இப்போ அட்லீஸ்ட் உங்களுடைய பொசிஷன் என்ன பண்றீங்க, தொழில் பண்றீங்களா, வேலை பார்க்குறீங்களா, என்ன செய்றீங்களோ எதுவோ 24 மணி நேரம் வீட்டுக்காக வேண்டி ஆஃபீஸுக்காக வேண்டி என்ன செய்யறீங்களோ, தொழில் பண்ணீங்களோ, என்ன செய்றீங்களோ அதை செய்துட்டே இருங்க. உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு கர்மா அதை செய்துட்டே இருங்க. எப்படி செய்யணும்னா இறைவன் மேல பாரத்தை போட்டு செய்துட்டே இருங்க. சத்தியமா ஒழுக்கமா நேர்மையா இருந்து செயல்பட்டீங்கன்னா எல்லாம் இறைவன் பார்த்துக்குவோம். நீங்க என்ன செய்யணும் செய்துக்கிட்டே இருங்க. இறைவனை சரணாகதி அடைஞ்சு நீங்க செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் இறைவன் பதில் சொல்லுவான். நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தவறாகும். இறைவன் தடுத்து காப்பாற்றுவார். நீங்க தவறான பாதைக்கு திரும்பினாலும் இறைவன் தடுத்து உங்களை நேர்வழிப்படுத்துவார். அதான் சரணாகதின்ற பலன். எங்கேயோ போறது சரணாகதிங்கிறதுன்னா என்னவோ அர்த்தம் இல்லை. திருவடி, இறைவன் திருவடி 2 கண்கள் தான். கண்ணில் தானே ஒளியாக திறந்துறாரு. அந்த இறைவனை திருவடியை பிடிச்சுக்கிட்டா போறோம். அவனே கதின்னு, கண்ணனே கதின்னு சொல்லிட்டு கண் மணியிலேயே இருந்துட்டா போறோம். கண் ஒளியிலேயே நிலைச்சிட்டா போறோம். கண்ணம் பார்த்துக்கிட்டோம் எல்லாம். இப்போ ஒரு இப்படி சாதம் நீங்க சாப்பிட்றீங்க, நான் சம்பாதிப்பேன் நான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியுமா? ஏன் இந்த நம்ம சாப்பிடுற இந்த ஒரு படி சாதம் எத்தனை மாசத்துக்கு எத்தனை பேருடைய உழைப்புல வந்திருக்குது தெரியும்? எவனோ ஒருத்தன் வயல்ல விதைச்சி உழுது பக்குவப்படுத்தி அறுவடை பண்ணி அப்புறம் மார்க்கெட்டுக்கு வந்து அதை நம்ம வாங்கி அதை நம்ம அம்மா கிச்சன்ல கொண்டு போட்டு அங்கு கிச்சன்ல கிடந்து 2 மணி மண்டையை உடச்சிக்கிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி அப்புறம் தான் சாப்பிட்டோம். ஒரு பிடி சாதம் சாப்பிட்டோம்னா அது எத்தனையோ பேருடைய உழைப்பு, எத்தனையோ காலத்துக்கு முன்னாலே இருந்து நடக்கிற ஒரு உழைப்பு. அப்புறம் தான் சாப்பிடுறோம். இல்ல நம்ம பணம் எங்க இருக்கு, நம்முடைய உழைப்பு எங்க இருக்கு? இப்படியே நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே இப்படித்தான். உங்களுக்கு என்ன தெரியும்னா ஒண்ணும் தெரியாது. உங்களால என்ன செய்ய முடியும்னா ஒண்ணும் செய்ய முடியாது. இறைவன் கண்ணன் அருள் புரியலைன்னா நம்ம ஜீரோ. அந்த கண்ணனை பற்றி பிடிக்கணும், சரணாகதி ஆகணும். அப்பதான் ஞானம். ஏன் பற்றி பிடிக்கணும்னா ஆகாமிய கர்மம் முதல்ல வரவாம இருக்கணும். அப்புறம் பிராப்த கர்மத்தை தொலைக்கணும். கண்ணன் அருள் இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம். என்ன கர்மம் என்ன உண்டோ என்ன உண்டோ செய்க. அதுல எல்லாம் ஒழுக்கத்தை கடைபிடிங்க, சத்தியத்தை கடைபிடிங்க, நேர்மையை கடைபிடிங்க. ஆண்டவன் பார்த்துக்குவோம். எல்லா தப்பு தண்டா பார்த்துட்டு அதெல்லாம் ஆண்டவன் பார்த்துட்டு சொல்லக்கூடாது. நமக்குன்னு ஒரு கர்மத்தை தந்திருக்காருல்லவா. செய்யறது நாம, பலாபலன் தான் அவனுக்கு. செயல் நம்முடையது, கர்மா நம்முடையது. இந்த கர்மாவை சத்கர்மமா மாத்துறது தான் நம்முடைய வேலை. சத்கர்மமா மாத்தணும்னா சத்தை பிடிக்கணும், சத்தான இறைவனை பிடிக்கணும், ஒளியை பிடிக்கணும். கண்ணனை பற்றி பிடிச்சா மட்டும்தான், அவன் திருவடியை சிக்குன்னு பிடிச்சா மட்டும்தான் சத்திச்சோம் பிழைச்சோம். இப்படியே சிந்திச்சு சிந்திச்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றதும் ஒரு விஷயத்துல நிற்கும். எதுவுமே கிடையாது. வேற வேற விஷயங்கள் பேசுறதெல்லாம் வீண். கதை விட்டுட்டு இருக்கலாம். அற்ப சந்தோஷம், இதை தெரிஞ்சு இதை உணர்ந்து இந்த நிலையில நம்ம மேம்பட்டு போனா மட்டும்தான் விமோசனம். நமக்கு நல்ல வாழ்வு கிடைச்சா நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் நல்ல வாழ்வு கிடைக்கும். இந்த இடத்துல வெளிச்சம் பல்பு போட்டீங்கன்னா இந்த இடம் முழுவதும் பிரகாசம் இருக்கும். நம்ம கிட்ட அந்த ஆத்ம பிரகாசம் ஏற்படுமானா இந்த பிரகாசம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்கும். அவங்களும் நல்லா, மற்றும் நம்மை சூழ்ந்தவருக்கும் வந்தது நல்வாழ்வு. நமக்கு மட்டும் நல்வாழ்வு எப்படி வரும்னா
நமக்கு எது வேணுமோ அது கிடைக்கும், எப்போ வேணுமோ அப்போ கிடைக்கும். நமக்கு எது வேணும் எப்போ தரணும்னு நமக்கு தெரியாது. நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம தாய் தானே நமக்கு எல்லாம் தந்தாங்க. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து என் ஊரினை உருக்கி உள்ளொளி பெருக்கி இறைவன். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து, அந்த தாயை விட 1000 மடங்கு தயாவரனாகும் இறைவன். இந்த தாய் என்னத்தை கொடுத்த? அந்த உடலை தான் கொடுத்தா. இந்த உடலுக்குள்ளால உயிரை கொடுத்தது தாய்க்கும் மேலான அந்த தயாவரம் இறைவன். தாயை இவ்வளவு தூரம் சொல்றோமே, இந்த உயிரை கொடுத்த இறைவன் அப்ப நம்ம எப்படி போற்றணும்? தாய் தாய்ன்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க. உடலை கொடுத்தவர்களுக்கு எப்படி? உயிரை கொடுத்தோன்னா அப்ப நம்ம எப்படி போற்றணும்? அந்த அருமை தெரியணும்னா நமக்கு உடலா முக்கியம், உயிர் தானே முக்கியம். அப்ப அந்த இறைவனை நம்ம எப்படி போற்றணும், எப்படி பிடிக்கணும்? அதுதான் ஞானம். இறைவனுடைய தன்மை மகத்துவத்தை உணர வைக்கிறது தான் ஞானம். ஞான மார்க்கத்துல மட்டும்தான் இறைவனை உணர முடியும். மற்றபடி எல்லாம் கதை தான். பிராக்டிக்கலா நம்ம பார்க்கணும், அப்பதான் பிரயோஜனம். லட்டு இனிக்குன்னு சொல்லிட்டு இருந்தா இனிக்கவா போகுது? கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கணும், அப்பதானே தெரியும். பிராக்டிக்கல், அதுதான் நாலேஜ். தியரியை மட்டும் படிச்சு பிரயோஜனம். அனுபவம், உணர்வு பூர்வமான ஒரு செயல் நிகழ்ச்சி தான் ஞானம். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இதை சொல்லிட்டே இருக்கலாம், பேசிட்டே இருக்கலாம், இத்தனை நாள் வேணாலும் பேசலாம். சிம்பிளா சொல்லி வச்சிருக்கேன். இத மாதிரி சிம்பிளா உலகத்துல ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. வள்ளல் பெருமான் சொல்ல வச்சிருக்கிறார். எப்படி கொடுக்கிறார் வள்ளல் பெருமானா? கொள்ளுவார் கொள்ளும் மட்டும். உங்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாரு. அவருடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி அவரு கொடுப்பாரு. அதுதான் ஞானம். அப்ப அதை தெரிஞ்சிருக்கணும்லவா? அப்ப தெரிஞ்சிருக்கிறவர்களா இருந்தா அவர் தான் ஞானி. அறிந்தவர், உணர்ந்தவர், அவங்கதான் மகான்கள், ஞானி. அவங்க யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் கொடுப்பாங்க. நாம அதுக்கு பக்குவமா இருக்கணும், அதை ஒபே பண்ணணும், ஒபீடியண்டா இருக்கணும். அதான் முக்கியம். பள்ளிக்கூடத்துல வாத்தியார் பாடம் நடத்தாரு, அவர் சொன்னபடி கேட்டு ஹோம்ஒர்க் பண்ணி நல்ல முறையில எக்ஸாம் எழுதுனாதானே நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீர் என்ன வைக்கல, நான் என்ன வைக்கன்னு போனா முட்டை தான் வேணும் இல்லையா? நல்ல முறையில குரு வார்த்தைப்படி நடக்கணும். நடந்தால், தவம் செய்தால் எல்லா ஞானிகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். சரியா? வேற ஏதாவது கேட்கணுமா? வேற ஏதாவது இருக்குதா? சொல்லணுமா? கொடுக்கலாமா? சரி, எத்தனாச்சு?